ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி வந்து ஒரு 2 நாளோட விலாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்தியா போகிறதுனால ஷாப்பிங்லாம் வந்து ஓரளவுக்கு முடிச்சாச்சு. மோஸ்ட்டாக எல்லா ஷாப்பிங்கும் முடிச்சாச்சு. பேக்கிங்கும் வந்து ஓரளவுக்கு முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது. பேக்கிங் மட்டும். சாக்லேட்டு, நட்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக தான் வாங்க முடியும். ஸோ நாங்கள் இந்த வீக் மிடில் வந்து ஊருக்கு கிளம்புறோம். ஸோ அதனால் வந்து இந்த சண்டே வந்து நம்ம இந்த சாக்லேட் இதெல்லாம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். கீதிகா தான் மம்மி எனக்கு. கீதிகா ஆனால் மம்மினால் காட்டை தள்ள முடியாதனால நான் தள்ளிட்டு வரேன். ஓகே, அது இப்போ நம்ம வந்து ஈச் டைம் வந்து போய் வாங்குறதுக்கு பதிலாக இப்படி ஒரு பேக் வாங்கிட்டா அப்போ நம்மளே அசம்பிள் பண்ணி. என்னது கார்டு? ஓ, க்ரீட்டிங் கார்டு இப்படி விற்கிறாங்களா? அது பஞ்சு. இது ஃபுல்லாக நம்மளுக்கு கடைசி. சரி வா வா கிளம்பு, வாங்க பாப்பா. டே டு யூ கீதிகா. உன் பர்த்டே இல்லைன்னா யார் பர்த்டே? $13. இது என்ன, இதுவும் ஆக்டிவ் வேரா? வாங்குறதெல்லாம் ஜிம் க்ளோத்தாவே வாங்குறியே, ஜிம்முக்கு போவியா? ம், உள்ள போனா அந்த இடத்துல இது இருக்கு. என்ன பண்றீங்க? இப்போ பார்த்திங்கன்னா நல்ல வாட்டர் மிலன் சீசனும் வந்திருக்கு. அதனால் வந்து வாரம் வந்து ஒரு வாட்டர் மிலன் வாங்கிடுறது நல்ல இந்த வெயிலுக்கு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு. இப்போ காஸ்கோவில் பார்த்திங்கன்னா புதுசாக பானிபூரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த கிட்டு ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த காஸ்கோ ஃபுல்லாகவே மோஸ்ட்டாக நிறையா வந்து நம்ம இந்தியன் ஐட்டம்லாம் வந்துருச்சு. ஏன்னா இந்த ஏரியாவில் நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த காஸ்கோமே ஒரு இந்தியா கடை மாதிரி இந்தியன் ஐட்டம்ஸ் நிறைய இப்போது விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்க வந்தோம். பட் நிறைய வெரைட்டிஸ் இல்லை. இருந்ததில் ஓகே பிடிச்சதாக வந்து ஒரு 4-5 பேக்கெட் சாக்லேட்ஸு, அப்புறம் நட்ஸு எல்லாமே வந்து வாங்கிக்கிட்டோம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக சாக்லேட்லாம் சாப்பிட மாட்டோம். ஊர்லேயும் அம்மா அப்பா அத்தை மாமாலாம் கூட அந்தளவுக்கு சாக்லேட் சாப்பிட மாட்டாங்க. பட் அவங்களுக்கு சொந்தக்காரவங்க பக்கத்தில் தெரிஞ்சவங்க அவங்களுக்குலாம் கொடுக்குறதுக்காக தான் கொண்டு போய் வாங்கிட்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்தா அவங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் அதுக்காக தான் வாங்கியிருக்கோம். பார்த்திங்கன்னா நம்ம எப்போல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறோமோ அந்த டைமில் சில இது கிடைக்காதுன்ற மாதிரி சாக்லேட்டில் இந்த தடவை வெரைட்டியே இல்லை. பட் நட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இருந்தது. முந்திரி, பாதாம், அப்புறம் வந்து பிஸ்தா இதெல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து வாங்கிக்கிட்டோம். இதெல்லாம் சேர்த்தே வந்து நமக்கு ஒரு 23 கேஜி லக்கேஜ் வந்துரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொன்றும் 3 கிலோ 2.5 கிலோ அந்த மாதிரி வெயிட் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் 2 வீடியோக்கு முன்னாடி சொன்னேன். நாங்கள் வந்து ஒரு வேனிட்டி அந்த ட்ரெஸ்ஸர் டேபிள் மாதிரி ஒன்று வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் கிட்ட ஆச்சு. ஆனால் வந்து அது ஓப்பன் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்கல. ஸோ அதனால் இன்றைக்கி தான் வந்து அதை ஓப்பன் பண்ணி அசம்பிள் பண்ணலாம் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நாளாக இது மாதிரி ஒன்று வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் ஓகே, எதுக்கு, ஆல்ரெடி வீட்டில் நிறைய திங்ஸ் இருக்குது, வாங்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம்ல. ஃபைனலி ஹஸ்பண்ட் சொன்னாங்க, ஓகே நீங்கள் 3 லேடிஸ் இருக்கீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து ஆர்டர் பண்ணாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஈட்டா ஹோம் அப்படின்ற ஒரு சைட்லேருந்து ஆர்டர் பண்ணோம். நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேனான்னு தெரியல. நான் அதோடய சைட்டு இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்மளோட ஸ்பெஷல் ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஆஃபரும் இருக்கும். எதனால் நான் இங்கேயே வந்து வாங்கினேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ஸ்விங் வாங்கினோம் பார்த்திங்களா, அது அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை அந்த ப்ரைஸுக்கு. பட் ரொம்பவே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மார்ச்லேருந்தே நாங்கள் ஒரு 3-4 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பசங்க வந்தால் எல்லோரும் ஏறி 4 பேர் கூட உட்காருவாங்க.
பெரியவங்களும் உட்காந்து எல்லாருமே விளையாடுவாங்க. நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்ல கம்ஃபர்டபுளாக, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு. ரொம்ப ஆசையாக வந்து என்னோடய குழந்தைங்க அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கேயே வந்து இதுவும் வாங்கலாம், ஏன்னா வந்து நம்ம கொடுத்த ப்ரைஸை விட நல்ல குவாலிட்டியான நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கிதுன்னா நம்ம அங்கே தானே வாங்குவோம். ஸோ அதனால தான் வந்து நான் திருப்பியுமே வந்து அதே சைட்லேயே வந்து ஆர்டர் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் வந்து சேம், நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ரொம்ப நல்லா வந்திருந்தது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், யூஎஸில் என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் நம்ம தான் இன்ஸ்டால் பண்ணோம். அது வந்து யாரும் வந்து நமக்கு இப்போ ஊர்லலாம் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கும், முதல் நாங்கள் ஃப்ரிட்ஜ் வாங்கும்போதெல்லாம் ஃப்ரிட்ஜ் ஆல்ரெடி வந்துருச்சு வீட்டுக்கு. அப்போ வந்து நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். ஸ்கூல் படிக்கும்போது தான் எங்கள் வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கினோம். அந்த ஃப்ரிட்ஜை வந்து ஜஸ்ட்டு ஒரு ப்ளக்இன் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டோன்னா அது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நார்மலான ஒரு ஃப்ரிட்ஜ் தான். ஸோ ஆனால் அதை வந்து எங்களுக்கு காமிக்கிறதுக்கே ஒரு 1 வீக் கழித்து நாங்கள் வாங்கின ஷாப்லேருந்து ஒருத்தர் வந்தார். ஸோ அவர் வந்து அதை ப்ளக்இன் பண்ணி ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு போனாங்க. ஸோ எனக்கு இங்கே வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நம்ம வாங்கி நம்மளே அதை வந்து எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணும்போதெல்லாம் எனக்கு அதுதான் தோணும். அந்த ஃப்ரிட்ஜில் வந்து சுவிட்சை ஆன் பண்ணி இப்படி தான் யூஸ் பண்ணணுன்னு சொல்கிறதுக்கே நமக்கு இந்தியாவில் ஒருத்தவங்க வந்தாங்க. பட் ஆனால் இங்கே எவ்வளோ பெரிய ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி, அது எவ்வளோ ஒர்த்தான ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, அது வந்து மோஸ்ட்டாக நம்ம தான் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி இன்ஸ்டலேஷன் தனியாக ஃபீ கொடுக்கணும். அது சில வெப்சைட்டு சில ஷாப்ஸில் மட்டும்தான் அது அவைலபிள் இருக்கும், எல்லா இடத்துலையும் அவைலபிள் இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மிரரும் செட் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து லைட்டுக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துட்ருந்தாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் என்னோடய குழந்தைங்களும் சேர்ந்து நல்லா பண்ணுவாங்க. ஸோ அவங்க அப்பாவோட சேர்ந்து நாங்கள் 4 பேரும் சேர்ந்து தான் ஃபிக்ஸ் பண்ணோம். மோஸ்ட்டாக அவர் எல்லாமே பண்ணார். நாங்கள் 3 பேரும் அவங்களுக்கு கொஞ்சம் ஜஸ்ட்டு மாரல் சப்போர்ட் மாதிரி அப்பப்போ ஏதாவது எடுத்து கொடுக்குறது அந்த மாதிரி பண்ணிகிட்ருந்தோம். இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. டக்குன்னு பண்ணிட்டோம். ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக இருந்ததுனால டக்குன்னு முடிச்சிட்டோம். குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் கொடுத்தோன்னா அவங்களும் ஆசையாக பண்ணுவாங்களே, அந்த மாதிரி ஆசையாக பண்ணாங்க. ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணி இங்கே தான் வைக்கலாம்னு நினச்சிருக்கோம். எங்கள் பெட்ரூமில் வந்து பெட்டு இந்த சைடு இருக்குது, ரைட் சைடு இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இங்கே தான் நான் வாங்கணும்னு நினச்சேன். அதே மாதிரி ரொம்ப பெருசாக வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். இன்னொன்று என்னென்னா, இந்த பொண்ணுங்க வச்சுருக்கவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எவ்வளோ ஹேர்பின்னு, எவ்வளோ சீப்பு, எவ்வளோ ரப்பர் பேண்டு வச்சுருந்தாலும் நம்ம வீட்டில் அவசரத்துக்கு தேடும்போது ஒன்று கிடைக்காது. நானும் வெரைட்டியாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதுலேயும் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். பட் ஆனால் இப்போ ஊருக்கு போகிற வேலையெல்லாம் இருக்கிறதுனால இப்போ ஆர்கனைஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஜஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் தான் இந்த வேலையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து இந்த லைட் செட்டிங்ஸு டிஃப்ரெண்ட் மோடெல்லாம் இருந்தது. ஒரு 3 வெரைட்டி ஆஃப் மோடு இருந்தது. ஸோ பார்க்கும்போது ஒவ்வொன்றிலையும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஸ்டூலும் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ட்ரையர் வைக்கிறதுக்கு சைடில் வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நமக்கு வந்து ஒரு நீட்டாக வந்து நமக்கு தேவையான மேக்கப் ப்ராடக்ட்ஸு, சின்ன ஆக்சசரிஸ் இதெல்லாம் வந்து வச்சுக்கிறதுக்கு நல்ல நீட்டான ஒரு இடம். அதே மாதிரி நிறைய ஸ்பேஸ் எல்லாம் பிடிக்காமல் நல்லா காம்பேக்டாக இருந்தது. கீதிகாவுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருச்சு. பொழுதுனைக்கு இப்போ அந்த கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துட்டே இருந்தாங்க. ஸோ இது வச்சதுக்கப்புறமே இன்னும் 2 நாள் கழித்து இந்த வீடியோ எடுத்தேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ப்ராடக்டை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து டிஃப்ரெண்ட் டேயில் எடுத்தது. ஸோ அது வந்து நல்லா அந்த லைட் எஃபெக்ட்லாம் நல்லா இருக்குன்றதுனால நான் இதில் ஆட் பண்ணேன். ஹாய் சொல்லுங்க மேல. ஹாய் சொல்லுங்கம்மா. ஹாய். சாப்பிடுங்க, எல்லாரும் சாப்பிட்டு முடிங்க போலாம். நான் முன்னாடியே சொன்னேன், அந்த பார்த்து தப்பா சொல்லிட்டாங்க. அது வேற அந்த ஏரியாவில் போட்ட கார்னிவல் தான் 10 வரைக்கும். இப்போதான் அத்தை செக் பண்ணாங்க. ஃபேராக்ஸ் மாலில் இருக்காது கார்னிவல். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அந்த வீக்கெண்ட்லேயே இன்னொரு நாள் எடுத்த வீடியோ தான். ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து பார்ட்டிக்கு போயிருந்தோம், ஒரு ஃப்ரெண்டோட பர்த்டே. ஸோ பார்ட்டி முடிச்சுட்டு ஈவினிங் வந்து எல்லோரையும் கார்னிவல் கூப்பிட்டுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் சும்மா கார்னிவல் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, போக முடியாது நம்மளால் அப்படின்னு சொல்லி குழந்தைங்கள சொல்லிகிட்ருக்கேன், ப்ராங்க் பண்ணலான்னு சொல்லிட்டு. எல்லாம் ஃபேஸும் பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்கன்னு உம்முன்னு. எல்லோரும் கிளம்பலான்னு ரெடியாக இருக்காங்க. இன்னும் 5 மினிட்ஸில் கிளம்ப போகிறோம். ஜஸ்ட்டு வந்து சும்மா அவங்கள ப்ராங்க் பண்ணிகிட்டு இருந்தேன்.
கீதிகா பார்த்திங்கன்னா நான் சும்மா சொன்னதுக்கே அழுதுட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சமாதானப்படுத்தி சும்மா தான் சொன்ன விளையாட்டுக்குன்னு சொல்லிட்டு அப்புறமா கிளம்பி வந்தோம். இது வந்து ஒரு மாலுக்கு வெளியில் எவ்ரி இயர் போடுவாங்க. லாஸ்ட் இயர் வந்து வேறு ஒரு கார்னிவலுக்கு போனோம். ஸோ இந்த வருஷம் இது வந்து பார்த்துட்டாங்க. திருப்பி நம்ம ஊருக்கு வேறு போகிறோம். அதனால அதுக்கு முன்னாடி நம்ம கார்னிவல் போகணும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க இந்த வாரம் ஃபுல்லாக. ஆனால் ஊருக்கு போகிற வேலையெல்லாம் இருக்குமா, கூட்டிகிட்டு போக முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக இன்றைக்கி வந்து ஒரு பார்ட்டியும் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸும் எல்லோரும் போகலான்னாங்க. சரி ஓகே எல்லோரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். இது பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் $5. அது இல்லாமல் வந்து நம்ம கார்டு லோட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து ஃபுல் பாஸ் மாதிரி அன்லிமிட்டெட் பாஸ் மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு 2-3 ஹவர்ஸ் தான் இருக்குது இன்னும். ஸோ அதனால் வந்து நம்ம அன்லிமிட்டெட்லாம் வாங்கினா அவ்வளோ கவர் பண்ண முடியுமான்னு தெரில. ஸோ அதனால் வந்து நாங்கள் ஜஸ்ட்டு ஒரு $60 வந்து எல்லாருமே கார்டு லோட் பண்ணிக்கிட்டோம். ஸோ 2 கிட்ஸுக்கு விளாண்டுட்டு கூட்டிகிட்டு வரலாம், விளாட வச்சு கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயே வந்து போனதுலேயே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 குழந்தைங்க இருந்தாங்க. ஸோ ஒரு 3 டீமாக பிரிஞ்சிட்டோம் ஏஜ் வைஸு. ஏன்னா வந்து ஒவ்வொரு ரைடுக்குமே வந்து நிறைய க்ரௌடு இருந்தது. க்யூவில் வந்து நின்று நம்ம வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் எல்லோரும் ஒரே இடமா இருந்தால் குழந்தைங்கள வந்து சுற்றி காமிக்க முடியாது. அது இல்லாமல் பெரிய குழந்தைங்களாம் பெரிய பெரிய இதுக்கெலாம் போவாங்க. ஸோ அதனால் குட்டி குழந்தைங்கள கூப்பிட்டு நாங்கள் வந்து தனியாக எஸ்கேப் ஆகி வந்தோம். பெரிய குழந்தைங்க ஒரு அத்தை கூட இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பிரிஞ்சு தனித்தனியாக இருந்தோம். ஸோ நாங்கள் வந்து இவங்களுக்கு தகுந்த மாதிரி குட்டி குட்டி இதாக வந்து இவங்க செலக்ட் பண்ணி சொன்னாங்க. அதுக்கெல்லாம் வந்து விளையாட வச்சு கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ இந்த ஊருக்கு போகிறதுக்குள்ளே வந்து இந்த குழந்தைங்களோட சேர்ந்து எல்லோரும் இப்படி வெளியில் வந்ததும் இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. திருப்பி கீதிகா வந்து அடிக்கடி தேங்க்யூ மம்மின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.